தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா அவர்களோட படம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். நேற்று 6வது நாள் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன், இந்த 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். மங்காத்தா அட்வான்ஸ் புக்கிங், மங்காத்தா ரிலீஸ் ஆக போகுது நாளை கழிச்சு. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் நம்பர் வந்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வாத்தியார், பராசக்தி, சிறை, இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், வச்சோன்னே அதில் சொன்னேன், இது படம் கூட நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பாட்டை மட்டும் சொன்னால் போதும்னு. நிறையா பேர் தப்பாக தான் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சில பேர் மட்டும்தான் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படம். அதில் வா நிலா நிலா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான் இது. ரொம்ப யூனிக்கான ஒரு ஃப்ரேம் தான், சூப்பர் ஃப்ரேமு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர், ரொம்ப கம்மியான பேர், அதில் முதல் 5 பேர் சரவணன் அப்படிங்கிறவர், விஜயராகவன், ராமமூர்த்தி, கோபாலகிருஷ்ணன், சுந்தரராமன், பிரபு, அப்புறம் ஜெயந்தி, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சின்ன கிளிப்பு போடுறேன், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்டில் போடுங்க. துரந்தர் நேற்று 47வது நாள் இந்தியாவில் 2,03,00,000, உலகம் முழுக்க 2,21,00,000. 992,85,00,000 இந்தியாவிலையும், 1,283,89,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். துரந்தர் பெரிய ஹிட்டுங்க, பெரிய பிளாக் பஸ்டர். இப்போ துரந்தர் 2 கூட வரப்போகுது. அப்புறம் கிராந்தி ஜோதி வித்யாலயா மராத்தி மதியம் அப்படிங்கிற மராத்தி படம் டே 20 50 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 20,93,00,000 இந்த படம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 2 கோடி தாங்க பட்ஜெட். ராஜா சாப் நேற்று 12வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, ஆந்திரா தெலுங்கானாவில் 96 லட்சம், உலகம் முழுக்க 1,77,00,000. டோட்டலாக 124 கோடியே 12 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 217 கோடியே 12 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். ஸோ ரொம்ப மோசமான கலெக்ஷன் தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த செகண்ட் வீக் இந்த படம். அப்புறம் மணசங்கர வரப்பிரசாத் காரு, இந்த படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 51 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், ஓவர்சீஸில் 53 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 47 லட்சம். ஸோ ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன் அப்டேட் ஆகிருக்கு, சில கோடிகள் அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 176 கோடியே 74 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகாவில் 18 கோடியே 71 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 41 லட்சம், ஓவர்சீஸில் 42 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 242 கோடியே 90 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 200 கோடி ஆல்ரெடி வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. BMW இந்த படம் நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 75 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம், 18 கோடியே 22 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் அனகனகா ஒக்கராஜு இந்த படம் நேற்று 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 89 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 82 லட்சம், 39 கோடியே 72 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 63 கோடியே 87 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். இந்த படம் நல்லாவே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. நரி நரி நடுமா முராரி இந்த படம் டே 6 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 17 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 5 லட்சம். டோட்டலாக 13 கோடியே 11 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 20 கோடியே 70 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். சிறை நேற்று 27வது நாள் தமிழ்நாட்டில் 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம், கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 29 கோடியே 97 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி தான் பட்ஜெட். பராசக்தி நேற்று 11வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா, தமிழ்நாட்டில் 74 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம், 53 கோடி தமிழ்நாட்டிலையும், 84 கோடி 87 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். ஸோ நேற்றுலேருந்து நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ பராசக்தி 100 crore அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் இன்னும் 83 கோடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர், சில பேர் திட்டக்கூட செஞ்சீங்க. ஆக்சுவலாக தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரொடியூசர் நம்பரை, டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம நிறையா ட்ரேட் வட்டாரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலையும், நிறையா சோர்ஸஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறதையும் ஒரு காம்பைல் பண்ணி அதை தான் ஒரு வீடியோவாக நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது இதுதான் ஃபைனல் நம்பர், நான் சொல்கிறது தான் கடைசி, இதுதான் கரெக்டான நம்பர் அப்படிங்கிறதும் கிடையாது. இதில் மாறுபடலாம், அது சில முன்ன பின்ன இருக்கும். ஸோ ட்ரேட் நம்பர் அப்படிங்கிறது அப்படி தான்.
ஸோ நிறையா சோர்ஸஸ்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி அதை வந்து கம்பைல் பண்ணி தான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன். மேபி ஃப்யூச்சரில் இதுலேருந்து சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். பராசக்தி இப்போதைக்கு ட்ரேட் நம்பர் படியே 85 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாத்தியார் நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 30 லட்சம், உலகம் முழுக்க 37 லட்சம், டோட்டலாக 11 கோடியே 51 லட்சம் தாங்க இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட் வசூல் ரீதியாக ஒரு பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு வாத்தியார். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் வந்து நேற்று 6வது நாள் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 39 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24 லட்சம், ஓவர்சீஸில் 22 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 19 கோடியே 11 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 26 லட்சம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3 கோடி, உலகம் முழுக்க 24 கோடியே 37 லட்சம் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், பெரிய ஹிட்டுங்க இந்த படம். பெரிய ஹிட்டு, சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இனிமேல் நம்ம சேனலில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மந்த்தும் அந்த மந்த்து வந்த படங்கள் 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மந்த்லேயே டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ் இந்தியாவிலே எது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இந்த ஜனவரியில் இதுவரையும் வந்ததில்லை. டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ் இந்திய திரைப்படங்கள்லே தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து தான். இதில் மணசங்கர வரப்பிரசாத் காரு இதுதான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. 242 கோடியே 90 லட்சம். ராஜா சாப் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. 217 கோடியே 12 லட்சம். பராசக்தி 84 கோடியே 87 லட்சம் 3வது இடம். அப்புறம் அனகனகா ஒக்கராஜு இந்த படம் வந்து 63 கோடியே 87 லட்சம். இக்கீஸ் 41 கோடியே 77 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இதுதான் இப்போதைக்கு இந்த மாதத்தில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்தியாவோட 5 படங்கள். ஸோ இதே வேறு எந்த படங்கள் பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, எந்த படம் இதில் முந்த போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் மங்காத்தா ரீரிலீஸ் 4 கழிச்சு ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 4 லட்சம், டோட்டலாக இந்தியாவில் 1 கோடியே 12 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பர் ஓப்பனிங் வரப்போகுது. நீங்கள் எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து 4 இயர்ஸ் ஆஃப் ஹிருதயம் இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்தப்போ எல்லாருமே இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. இந்த படம் கேரளாவில் 27 கோடியே 74 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸில் 23 கோடியே 11 லட்சம், உலகம் முழுக்க 55 கோடியே 80 லட்சம். பட்ஜெட் 7 கோடியே 50 லட்சம். ஆனால் ஷேராக வந்திருக்கிறது 23 கோடிக்கு மேலே. பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சுது. எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படமாகவும் அமைஞ்சுது. இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.